ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 53வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆபிரகாமை குறித்து நம்ம ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை வைத்து தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். ஆபிரகாமை குறித்து பார்ப்போமானால், முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர். நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியெல்லாம் வருகிறோம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்குச் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்டபோது 75 வயதுள்ளவனாயிருந்தான். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவர் சொல்கிறது பாருங்களேன், உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதில் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே ஒரு இம்மிடியட் ஒபீடியன்ஸை நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, ஏன் அந்த இம்மிடியட் ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மகனாய் இருந்தார். அதனால தான் அவருடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நடந்துச்சா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம் மாதிரி வேறு யாருக்குமே இருந்ததில்லை. அப்படி தேவன் ஆசீர்வதித்ததை நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போது ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. சரியா? புறப்படுன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டார். ஆனால் அவரோடு கூட லோத்தும் சேர்ந்து வருகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் வரும் நாட்களில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதலுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது. சரிங்களா? ஆபிரகாமை குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு 5 காரியத்தை இந்த நாளிலே நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் பார்த்திங்கன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு இம்மிடியட்டாக கீழ்ப்படிந்தார். இம்மிடியட் ஒபீடியன்ஸ் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இதில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது காரியம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். எப்படின்னா, ஆபிரகாமையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவனோட ஒட்டி கொண்டு வந்த லோத்து சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்குது? இந்த 8-9 வசனத்தில் பார்த்திங்கன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரங்களுக்கும் சண்டை வருது. பிரச்சனை வர நேரத்தில் ஆபிரகாம் ஒரு பெருந்தன்மையாக சொல்லுகிற வார்த்தையை நம்ம அங்கே பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ இடது பக்கம் போனீங்கன்னா நான் வலது பக்கம் போகிறேன், நீ மேற்க போனீங்கன்னா நான் கிழக்க போகிறேன்னு சொல்லி ஆபிரகாம் விட்டு கொடுத்ததை நம்ம அங்கே பார்க்குறோம். சரிங்களா? விட்டு கொடுக்குற ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நல்ல கவனிங்களே, இப்படி உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குதுங்க, கெட்டு போனவங்க விட்டு கொடுத்ததில்லை, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி
நாம் பிற காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி இருக்கிறோம், நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணுங்க. அப்போ முதல் காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அதே போல் ரெண்டாவது காரியம், ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். மூணாவது காரியம் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட காணப்பட்ட காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றவர். அவர் கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு அந்த கீழ்ப்படிஞ்சு அவர் இனத்தை விட்டு வான்னு சொல்கிற நேரம் 75 வயதுங்க. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லும் பொழுது, உன் சந்ததியை கடல் மணலை போலவும் நட்சத்திரத்தை போல ஆக்குவேனார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு குழந்தையே கிடையாது. 75 வயசில் ஆண்டவர் ஒரு விசுவாச வார்த்தையை கொடுத்தாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது எப்போ நடந்துச்சுன்னா 100 வயதில் நடந்துச்சு. சரியா? அப்போ எப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட மூணாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் இருந்துச்சு. சரியா? எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த். அது மாத்திரம் இல்லை, அவர் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று பெயர் பெற்றவர். விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் படுற அளவுக்கு அவருடைய நம்பிக்கை இருந்துச்சு. 75 வயசில் சொல்கிறாரு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சுன்றதும் தெரியுது, ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால 100 வயசில் ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்குறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நம்ம விசுவாசம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுங்க, சரிங்களா? ரட்சிப்பே எதில் அடங்கியிருக்குன்னா விசுவாசத்தில் அடங்கு. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணினா ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்றதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாலாவது காரியம் பாருங்களேன், ஆதியாகமம் 18 22வது வசனத்துலேருந்து வாசிக்க பார்த்தீங்கன்னா வரிசையை சொல்லப்பட்டிருக்கும். ஒரு 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பிரோ. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். முதல் காரியம் என்ன சொன்னேன், கீழ்ப்படிந்தாருன்னு சொன்னேன். ரெண்டாவது காரியம் விட்டு கொடுத்தாருன்னு சொன்னேன். மூணாவது காரியம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த், நம்ப முடியாததை நம்பக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தார்னு பார்த்தோம். நாலாவது காரியம் பார்த்திங்கன்னா பரிந்து பேசுகிறார் என்று பார்க்குறோம். எப்படி பரிந்து பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சோதம் குமாரை அழிக்க போகிறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆபிரகாம்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லி தேவன் வெளிப்படையாக சொல்லுகிற நேரத்தில் இந்த ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, லோத்து குடும்பம் அங்கே இருக்குது, அழிந்து போயிருமே அப்படின்றதுக்காண்டி ஆண்டவர் ஆபிரகாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் குறைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 50 நீதிமான் இருந்தால் அப்புறம் குறைச்சிக்கிட்டே வர்றாரு. இந்த மனநிலை நம்மகிட்ட காணப்படுதாங்க. நமக்கு விரோதமாக போனவங்க, நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். அழகாக சொல்கிறார் அந்த பகுதியில் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் அந்த காலத்தில் தேவனுக்கு முன்னாடி பேசவே முடியாது. ஆனால் அந்த ஆபிரகாம் தேவனோடு கூட உறவு வைத்து கொண்டிருக்கிறார். கேட்குறார், 50 நீதிமான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? அடுத்தது பாருங்களேன், அப்படியே இறங்கிக்கிட்டே வராரு. அந்த பகுதியில் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது 50 நீதிமானில் ஆரம்பித்து கடைசியில் எத்தனை நீதிமானில் நிற்கிறாரு? 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கி நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்காக நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறோமா? அவர்களுக்காக பரிந்து பேசுகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதான். எவ்வளோ தூரத்துக்கு பிறருடையவங்களுக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக பரிந்து பேசுகிறோம். சோதம் குமாரன் அழிந்து போகக்கூடாது, லோத்து குடும்பம் அழிந்து போகக்கூடாதுன்றக்காண்டி பரிந்து பேசினாரே, அதே போல் நம்ம பேசுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர்கிட்ட கேட்கலாமாங்க. முதல் காரியம் சொன்னோம், ஒரு இம்மிடியட் ஒபீடியன்ஸ்னு பார்த்தோம், உடனடி கீழ்ப்படிதல். இரண்டாவது காரியம் ஆபிரகாம் விட்டு கொடுத்தாருன்னு பார்த்தோம். மூணாவது காரியம் விசுவாசத்தில் தகப்பனாக இருந்தாருன்னு பார்த்தோம். நாலாவது காரியம் பரிந்து பேசுகிறாருன்றது பார்த்தோம். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதாங்க. அது மாத்திரம் இல்லை, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தை என்னென்னா, ஆபிரகாம் சிநேகிதன் என்று எழுதி வைத்திருக்கிறார். சரிங்களா? எங்கே 2 நாளாகமும் 27 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நிறைய வசனம் இருக்குது.
ஏசாயா 41:8 சொல்லியிருக்குது, யாக்கோபு 2:23 சொல்லியிருக்குது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஆபிரகாமை வந்து சிநேகிதன் சொல்கிறார் ஆண்டவர். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்துக் குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்குமென்று கொடுக்கவில்லையா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர்னால படைக்கப்பட்ட மனிதனை என்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிற அளவுக்கு ஆபிரகாமுடைய நடத்தை இருந்துச்சு. அப்போது நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மளை சிநேகிதராக்கி கொள்ள விரும்புகிறார். அப்போ நம்ம அதை ஆவதற்கு தயாராகிறோமா, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரிங்களா? சிநேகிதர் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தான் நம்ம இன்றைக்கி சாட்சியாய் கேட்குறோம். எப்படி நம்மளை ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா? கர்த்தர்ட்ட கேட்கலாமாங்க? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சியின் வரிசையில் ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்ட சாட்சியின் வரிசையில் 3வது நபராக ஆபிரகாமை பார்க்குறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஆபிரகாம் செய்தது போல ஆண்டவரே ஒரு உடனடி கீழ்ப்படிதல் இருக்குதா? அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை விட்டு கொடுக்குற மனநிலை இருக்குதா? விசுவாசத்தில் தகப்பனாய் பெயர் பெற்றது போல நாங்கள் காணப்படுகிறோமா? அல்லது பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? கடைசியாக சிநேகிதர் என்று அழைக்கப்படுற அளவுக்கு, இவர் கர்த்தரோடு கூட உறவு வைத்தவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, இயேசு வந்து இவருடைய நண்பர் என்று சொல்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை இருக்குதா என்று ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய ஆவிக்குரிய தேவைக்கு இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இது யூடியூப்லேயும் இருக்குது, அப்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமேன்.